அந்த நேர்களே நாம் மீண்டும் வளைகுடாவில் முகாமிடுகின்றோம். இன்றைய செவ்வாய்க்கிழமை இரவு செய்தியாக நாளை காலை புதன்கிழமை செய்தியாக உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம். இந்த செய்திகள் ஒரு முக்கியமான செய்தி கசிந்திருக்கின்றது. இஸ்ரவேல் பிரதமர் குட்டி சாத்தான், சின்ன சாத்தான் இறந்திருக்கும் செய்தி உண்மையாக ஊர்ஜிதமாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இன்றைய அவங்களது நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் இன்று காலை ஆரம்பமான போது செவ்வாய்க்கிழமை அவர் சமூகம் அளிக்கவில்லை. அவர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் பாதுகாப்பு அமைச்சராக எல்லா விடயங்களையும் கையாளுகின்றார். அவர் இறந்து போனது ஊர்ஜிதமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏற்கனவே ஈரானின் தாக்குதல் இறந்த விடயமானது மிகப்பெரிய சோகத்தின் மத்தியில் இருந்துவிட்டு அவருடைய மகன் 7 தினங்களுக்கு பிறகுதான் தன்னுடைய பேஸ்புக் தளத்தை அவருடைய இன்ஸ்டாகிராமை மீண்டும் ரன் பண்ணுகிறார் சொல்லப்படுகின்றது. ஆகையினால் அவர் இறந்திருக்கிறார், அவர் ஐஸ் வைக்கப்பட்டிருக்கின்றார். எப்போது அது எத்தனை ஆண்டும் போகலாம், எப்போது இஸ்ரவேல் அவர் இறந்து விட்டார், ஒரு படுக்கையில் இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்ல போறாங்க. ஏனெனில் ஈரான் தாக்கி இறந்து போன விடயம் அவங்கள அசிங்கமா பாக்குறாங்கல்ல. அதனால ஈரானின் தாக்குதலில் இறக்கவில்லை என்று சொல்லுவதற்கு வருஷம் போகலாம், 2 வருடம் போகலாம். இன்னமும் இவர் வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங் ஜூங் தன்னை தாத்தா அப்பாவெல்லாம் வச்சிருக்காருல்ல, அதே மாதிரி வைக்கிறெல்லாம் ஒரு ஃபார்மல் கொடுத்து வைக்கிற ஒரு பாரியமே கிடையாது. செலவு கூடத்தான், அது மிக பாதுகாப்பாக ஒரு அண்டகம்ல வச்சிருப்பாங்க. சாத்தான் செத்துட்டான், அதை மட்டும் உறுதியா சொல்லாமனு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏனெனில் நான் எடை போட்டதெல்லாம் ஒரு காயப்பட்டிருக்கான், அவனுக்கு வரையலாம் போல இருக்குது. இல்ல அவனுடைய பேரை வச்சு வண்டி ஓட்டுறாங்க. அவன் இறந்தென்று சொன்னால் இஸ்ரேலிய படை ஐடிஎஃப் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும், ஒரு உடஞ்சி போயிடுவாங்க. அவன் எல்லா இடமும் ஃபீல்டுக்கு போறவன் தானே, போய் அவங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வாரது இருக்குது. அதனால சின்ன சாத்தான் செத்த விடயம் இன்னமும் மூடி மறைக்கப்பட்ட ஒரு இரகசியமாக பாதுகாக்கப்படும். செத்திருக்கின்றார் என்பதற்கு இன்று மிகப்பெரிய ஆதாரமாக இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு சாட்சியாக சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் இன்றைய செய்தி ஒன்று. இரண்டாவது, ஒரு புதிய திருப்பம் என்னென்றால் ஈராக்கி எங்க அடுத்த ஒரு ஈராக்கில் இருக்கிற சன்னி மதகுருக்கள், சன்னி என்றால் இவர் சதாம் ஹுசேன் பார்ட்டி, எல்லாருமே ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து விசுவாச பிரமாணம் செய்திருக்கிறாங்க. அது ஒரு செய்தி. இஸ்ரேல்ல ஹைபா நஹாரியா மீது ஹிஸ்புல்லா, எங்க லெபனான் ஹிஸ்புல்லா 30க்கு மேற்பட்ட ராக்கெட் வீசி மிகப்பெரிய தாக்குதலை கொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு முறைக்கு ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலால் அவங்களோட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை உடனடியாக வண்ணவருக்குள்ளே ஒத்தி போடப்பட்டிருக்கு, அதை போஸ்ட்போன் பண்ணப்பட்டாங்க. அது ஒரு செய்தி. ராக்கெட் வீசி தாக்கப்பட்டது. அப்புறம் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் புதிய தலைவராக முகமது ஃபாகர் சுல்தாகர் நியமிக்கப்பட்டது. அதாவது யாரு அன்று ஒரு 4-3 தினங்களுக்கு முன்பா இல்ல 5 தினங்களுக்கு முன்பு லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டாலே அந்த போஸ்டுக்கு அவங்களோட செக்யூரிட்டி கவுன்சிலுக்கான புதிய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப போட்டவையும் ஆலையும் செய்தியும் காட்டியாச்சு இல்ல. அப்ப இனி சின்ன சாத்தான் அணி அவரை சல்லட போடுவாங்க லெங்கரிக்காரண்டு. இதுதான் இன்றைய செய்திகள். ஆக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அவங்களோட ராணுவ தரப்பு தான் இந்த போரை கொண்டு போறாங்க. இது முடிய நம்ம அடுத்த செய்தி தரப்புனா மிக முக்கியமான செய்திகள். இனி வரும் செய்திகள் அத்தனை மிக முக்கியமான செய்தியாக, ஏனெனில் மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படுது. எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 தினம் தாண்டியுடனே மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரப்போகின்றது. அது குறித்து நாம் இன்று இந்த செய்திக்கு பிற்பாடு நாங்கள் தரப்போகின்றோம். வாருங்கள், நாம் ஈராக்குள்ள போவோம், இஸ்ரேலுக்குள்ள போவோம், மீண்டும் ஆப்பசு ஈரான். ஆக வாங்கள் செய்திக்குள் போவோம். ஈராக்கிய சுன்னி மதகுருக்கள் இஸ்லாமிய புரட்சியின் புதிய தலைவருக்கு விசுவாச பரிணாமம் செய்து இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் ஹைபா நஹாரியா மீது லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் 30க்கு மேற்பட்ட ராக்கெட்களை வீசி விரிவான தாக்குதலை தொடர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு IRGC இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அல்லது கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்வோம்.
முகமது பாக்கர் ஜோஸ்கத் ஈரானின் புதிய உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் புதிய தலைவராக இன்று செவ்வாய்க்கிழமை நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறார். மருத்துவ உட்கட்டமைப்புகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்து நடவடிக்கை எடுக்குமாறு ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் உலக சுகாதார அமைப்புகளை வலியுறுத்தி இருக்கிறது. பலஸ்தீனியர்களை சித்திரவதை செய்ய இஸ்ரேலுக்கு உலகம் உரிமம் வழங்கியுள்ளதாக ஐநா சிறப்பு அறிக்கையாளர் ஒருவர் தெரிவிக்கிறார். ஈரான் பெரும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியதால் இஸ்ரேலிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உடனடியாக திடீரென இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தனது மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ஆக்கிரமிப்பு செய்தால் பதிலடி கொடுப்பதற்காக ஈரானின் வழிமுறைகளை பற்றி இன்று ஈரான் ஆராய்ந்திருக்கிறது. ஈரான் பெரும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதால் இஸ்ரேலிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதும் பரவலான பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான இடங்களில் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாலும் மத்திய பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட பெரும் தாக்குதலாலும் டெல் அபீவ் மற்றும் பீர்சபாவில் பெரும் சேதம் ஏற்பட்டதாலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உடனடியாக அவசரமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அரசின் உள்நாட்டு பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்குமிடங்களுக்கு விரிந்ததால் இஸ்ரேலிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திடீரென இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி மத்திய இஸ்ரேலை நோக்கிய சமீபத்திய ஏவுகணை தாக்குதல் ஈரானிய ஏவுகணை தாக்குதல் பிப்ரவரி 20 முதல் போர் தொடங்கியிலிருந்து மிக பெரியதாக தாக்குதல் நடைபெற்று வருகிறது. மோதலின் 25வது நாளில் இஸ்ரேலை நோக்கிய ஈரானின் இடைவிடாத குண்டுவீச்சு தொடர்கிறது என்று ஹெரட் செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. விடிய விடிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நாம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்ல, நாம் என்ன சொல்லியிருந்தோம்? அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டான் அமெரிக்கா தான் சொல்லிருக்குது. ஈரான் சொல்லல, ஈரான் தாக்குதல் நடத்தும் சொன்னமில்லை. அதே போன்று ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்துமானால் இஸ்ரேல் முறையிடுமே பாருங்க, நாங்க அமைதி நிலையம் இருந்து நாங்க தாக்க மாட்டோம் யுத்த நிறுத்தம் செய்த போதும் ஈரான் எங்க மீது தாக்குதல் தொடுக்குது என்று இஸ்ரேல் முறையிடும் என்று சொன்னோம் இல்லையா என்று உலகம் முழுவதும் அந்த ஒரு கூவல் வந்திருக்கின்றது. நாங்கள் யுத்த நிறுத்தம் செய்திருந்த போதிலும் ஈரான் எங்க மேல கண்மூடித்தனமான தாக்குதலை தொடுத்திருப்பதாக இன்று முறையிட்டு வருகின்றது. இது எப்படி சாத்தான் எப்படி வேதம் ஓதுறாங்க? இது எப்படி தக்காளி சாட்டையும் ரத்தமும் மருதா இல்லையா? உங்களுக்கு தக்காளியே எங்களுக்கு ரத்தம் நடக்கட்டும். ஈரானிய ஏவுகணைகளின் சிதறல்களால் மேலும் 7 இடங்கள் தாக்கப்பட்டன. அங்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் காரணமாக டெல் அபீவை வடக்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய சாலை மூடப்பட்டிருக்கிறது. நகரில் ஈரானிய ஏவுகணை சிதறல்கள் விழுந்த இடங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டதாகவும் டெல் அபீவ் காவல் படை தளபதி தெரிவித்திருக்கிறார். பீர்ஷபா பகுதி, மேற்கு நெகவ் மற்றும் அராட் ஆகிய இடங்களில் பெரும் வெடிப்புகள் நின்றதாக இஸ்ரேலிய ஊடகங்களும் இன்று அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. பீர்ஷபாவில் ஒரு ஈரானிய ஏவுகணை விழுந்தாக கூறப்பட்டதை தொடர்ந்து தெற்கில் சேதமடைந்த இடங்களுக்கு தேடுதல் மற்றும் மீட்பு படைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. மற்றொரு சம்பவத்தில் இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி ஃபாட் யாமில் உள்ள ஒரு தங்குமிடத்திற்குள் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக கூறப்படும் இஸ்ரேலிய ரிசர்வ் படை ஒருவர் இறந்து கிடந்திருக்கிறார். செத்து போங்கடா சனியன்களா. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பதிலடியாக ஈரானிய படைகள் இதுவரை இஸ்ரேலிய இலக்குகள் மீது சுமார் 80 அலைகளாக ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறது. நாளை விடிந்தால் 81வது அலையாக மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கிறது. ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீது மேலும் ஏதேனும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடுவது உட்பட விரிவான பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஈரானிய அதிகாரிகள் மீண்டும் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானின் ராணுவ திறன்களை அழித்து விட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறி வந்த போதிலும் ஈரான் தனது வலிமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஹைபா நகாரியா மீது ஹிஸ்புல்லா நடத்திய விரிவான தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட ராக்கெட் இன்று வீசப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய திடீர் திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் செவ்வாய் அன்று இன்று இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள ஹைபா மற்றும் நஹாரியா நகரங்கள் மீது விரிவான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது.
எல்லையோர இஸ்ரேலிய இராணுவ நிலைகளையும் குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் நடவடிக்கைகளில் பல வகையான ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது. இந்த தாக்குதலின் போது ஹைபா மற்றும் நஹாரியா மீது 30க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டது. ஹைபாவிற்கு வடக்கே உள்ள கிரியாட் மோஸ்கின் பகுதியில் 2 ராக்கெட்கள் விழுந்தன. அவற்றில் ஒன்று நேரடியாக ஒரு கட்டிடத்தை தாக்கி இருக்கிறது. ஹைபாவிற்கு கிழக்கே உள்ள இப்தின் பகுதி மீது மற்றொரு ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பலஸ்தீனத்தில் உள்ள பல குடியிருப்பாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையின் ஒரு பகுதியே இந்த தாக்குதல் என்று ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது. கிரியாட் பகுதிக்கு வடக்கே உள்ள ஒரு முக்கிய இஸ்ரேலிய இராணுவ தளமான ரபேல் இராணுவ தொழிற்சாலை வளாகத்தை குறிவைத்து ஒரு பெரிய ராக்கெட் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறது. பின்னர் வடக்கில் உள்ள ஒரு முக்கிய குடியிருப்பு பகுதியான கிரியாட் சமோனா மீது ஹிஸ்புல்லா மற்றொரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இன்று காலை முழுவதும் ஹிஸ்புல்லாவின் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் தெற்கு லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை விவரிக்கும் தொடர் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. அவற்றின் அல் குசா என்ற எல்லை கிராமத்தில் இஸ்ரேலிய படைகள் மீது வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் திரள் ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட 3 தனித்தனி தாக்குதல்களும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் புதிய தலைவராக முகமது ஃபாகர் கல் சுல்காதர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மூத்த இராணுவ தளபதியும் மிகுக நிபுணருமான முகமது ஃபாகர் சுல்காதர் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் புதிய செயலாளராக அதிகாரப்பூர்வமாக இன்று நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த நாட்களாக தற்காலிகமாக அவர் செயற்பட்டு வந்த போதிலும் இன்று முதல் அவர் நிரந்தரமாக தனது பணிகளை செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே இந்த பதவியில் இருந்த அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்ட பிற்பாடு ஒரு ஆக்டிங் டியூட்டியாக இவர் அதை செய்திருந்தார். இப்போது நிரந்தரமாக அந்த பதவிக்கு அவர் வந்திருக்கின்றார். ஈரானிய ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் துறைக்கான துணை அதிகாரியான சையத் மெஹதி தபதபாய் இன்று இந்த உத்தரவு இருப்பதாக தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியின் நேரடி ஆணை மூலமாகவும் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அப்துல்லா சையத் முஸ்தபா கமேனியின் ஒப்புதலுடனும் சுல்காதர் இந்த உயர்மட்ட பாதுகாப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் இஸ்ரேலிய அமெரிக்க பயங்கரவாத தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அலி லாரிஜானிக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். லாரிஜானி ஆகஸ்ட் 25 முதல் இந்த பதவியில் பணியாற்றி வந்திருந்தார். ஈரான் மீது திணிக்கப்பட்ட போர் 5வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் இஸ்லாமிய புரட்சியின் காவலர் படையின் மூத்த தளபதியும் முன்னாள் மூத்த பாதுகாப்பு அதிகாரியுமான சுல்காதரின் நியமனம் வந்துள்ளது. உள் வட்டாரங்களின் தகவலின்படி ஈரானின் ராணுவம், பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை நிறுவனங்களின் பல 10 ஆண்டு கால அனுபவத்தை இந்த முக்கியமான காலகட்டத்தில் அவர் இந்த பதவிக்கு கொண்டு வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. முன்னதாக அவர் ஆயுத படைகளின் பொது பணியாளர்களின் பசிஷ் விவகாரங்களுக்கான துணை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக நீதித்துறையில் மூத்த பதவிகளை வகித்திருக்கின்றார். 79ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு சுல்காதர் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும், அவை தொடர்ந்து அதே பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகத்தில் பப்ளிக் அட்மின் முதுகலை MA பட்டமும் பெற்றிருக்கின்றார். பின்னர் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் உத்திசார் மேலாண்மையில் முனைவர் PhD முடிச்சிருக்கிறார். 80களின் பிற்பகுதியில் நடந்த புனித பாதுகாப்பு போரை தொடர்ந்து அக்பர் ஹஸ்வாமி ரஃப்சன்ஜானியின் ஜனாதிபதி பதவி காலத்தில் சுல்காதர் 8 ஆண்டுகள் IRGCயின் கூட்டுப்படை தலைவராக பணியாற்றி இருக்கிறார். பின்னர் அவர் மேலும் 8 ஆண்டுகள் IRGCயின் துணை தலைமை தளபதியாகவும் பணியாற்றி இருக்கின்றார். எல்லாம் தெரியுதான், நீங்க வெளியே வந்துட்டீங்கல்ல, உங்களோட பாதுகாப்பு நீங்க கவனம் செலுத்தலாண்டா, அவன் சங்குதுவான். ஆறு சின்ன சாத்தான்டா, நீ உங்களை தேடுறான் புல்லா. நீங்க எங்க இருக்கிற என்ன பண்றீங்கன்னு தொடர்ச்சியா தேடுறான். எங்க இருக்கிறாங்க, யாரா கட்டளை கொடுக்குறாங்கலாம் தேறினான். மறைமுகமா அது மறைக்கப்பட்டிருந்துச்சு. அது ஏற்கனவே ஒரு உளவு தாமதத்தில் வந்தாலும் கூட யாரும் அதை சொல்லல. இப்ப அவங்களே உத்தியபூர்வமா காட்டிப்பட்டாங்கல்ல. இனி அவன் அங்க இருக்கிற உளவு பள்ளம் தட்டி விட்டுருவான். இனி அவர் குறி வைக்கப்படுவார். எப்பயோ யார் பெற்ற பிள்ளையோ நம்ம என்ன செய்யலாம், அது அவங்க வெளிக்காட்டாமலே செஞ்சிருக்கலாம். அவரை போட்டோவும் வந்துட்டு பதவியும் வந்துட்டு வித் இஃபெக்ட் ஃப்ரம் 24th of March 2026. அப்ப இன்றைக்கு வச்சுட்டானுங்களா, எந்த நிமிடமும் அவருக்கு சங்கூதுவான்கள் என்பதையும் நாம் சொல்லுவோம். இறைவன் அவரை காப்பாற்றுவான. ஆமீன் என்ற சொல்லுடன் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இருக்கலே.
என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.